ஹாய், குட் ஈவினிங். நிறைய பேர் சாமந்தி செடி வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. இது நாட்டு சாமந்தி வெரைட்டிஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒன்றும் கவலைப்படலாம், அது ஜாலியாக ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நர்சரியில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவர் விற்கும். எடுக்கும்போது நல்ல திக்கு ஸ்டெம்மாக ரூட் ஆடாத மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ சாமந்தி வாங்கிட்டு வந்த உடனே அழகாக இருக்குதுன்னு பார்த்து முடிச்சிட்டோடனே பூவை கட் பண்ணி விட்டுருங்க. பூவை கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும், செடி ஸ்பாயில்டே ஆகாது. ரீசன்னாக தான் ஒன்ஸ் பூ அதிகமாக வெயிட் இருந்துச்சுன்னா செடி இப்படி தான் ஆகும். அதனால் மொகு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பூ இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வெட்டும் போது உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் நம்ம பூ கட் பண்ண போகிறோம். நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, அழகுக்காக அப்படியே விட்டுடுறாங்க. அது வைக்க வைக்க ஒரு காம்புலேயே ஏகப்பட்ட முகுங்கள்லேருந்து பூ இருக்கும்போது இந்த மாதிரி வாடை தான் செய்யும், மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கத்திரிக்கோலை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபோனும் இதுவும் ஒரே டைமில் வச்சுருக்கிறனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பூ இருக்கிற மாதிரி விட்டுடுங்க. இதுவும் அப்படி தான், எல்லோ ஃப்ளவர் நல்லா இது நிறைய பெரிய பெரிய சாமந்தி. இந்த வெரைட்டிலாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் மெயின்டைன் ஆகும். இன்னும் இது பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாமே வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டிங்கனாலும் ஈஸியாக கட் ஆகிடும். அப்புறம் இதை பிளாக் கவர் நல்லா கவர் கிழிச்சிட்டு நீங்கள் என்ன இன்ச்சில் பாட்டில் வச்சிங்கனாலும் ஓகே தான். வச்சுட்டாங்களே எதுவும் இந்த வெயில் காலத்தில் டிஏபி போடணும், எப்சம் போடணும், அதெல்லாம் எதுவுமே இப்போ போட வேண்டாம். மாட்டு சாணம் உரங்கள் போட்டுட்டிங்கன்னா அமைதியாக விட்டுடுங்க. இருக்கிற வெயிலுக்கு அதே போதும். ஏதாவது நிழல் பிளேஸில் சாமந்தியை தூக்கி வச்சுருங்க. ரோஸ் தொட்டிக்கிலையோ இல்லை பழஞ்செடி கீழே தொட்டியில் இருக்கையோ போடுங்க. செடி நல்லா ட்ரை ஆக விடுங்க. தண்ணி ஊற்றணுமேனு சொதன்னு ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி சொதன்னு ஊற்றிட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடுங்க.